இன்னொரு கோர்ட் சீன் அப்படிங்கிற மாதிரி பையனார் துணை சீரியலில் நிலாவும் இப்போ சோழனும் வந்து கோர்ட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் இங்கேயுமே பொய்யா தான் சொல்லிட்டு தெரியாது சோழன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நிலா சோழன் இங்கே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சேரன் வந்து நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதான்னு நிலாட்ட கேட்டால் அவங்க அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வராங்க. கோர்ட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. இவங்க தான் முதல் கேஸுங்கிறாங்க. நேராக உள்ளார வந்து டிவோர்ஸ் வேணுமானா தலையாட்டுறாங்க இவங்க. ஆனால் வந்து அவர் வந்து லவ் மேரேஜான்னு கேட்டால் ஆமாங்கிறதுக்கு மட்டும் தலையாட்டுறாரு. இவங்க அதுக்கே கடுப்பாயிட்டாங்க வேறு. நேராக கவுன்சிலிங் போய் தனித்தனியாக பேசும்பொழுது இல்லை எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் இஷ்யூலாம் இல்லை, நான் எங்களுக்குள்ளே ஒத்து வரல, கேரக்டர் செட் ஆகலை, தயவு செஞ்சு எங்களை பிரித்து விட்ருங்க, டிவோர்ஸ் கொடுத்துருங்கிறாங்க நிலா. ஆனால் சோழன் என்ன சொல்கிறாரு, எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழணும், நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், அவள் புரிஞ்சுக்க மாட்டா, என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன், டிவோர்ஸ் கேட்குறா அப்படின்னு பெரிய தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவர் கேட்கலங்கிறது ஒன்று, அதே மாதிரி வந்து அவர் திருட்டுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கிறது ஒன்று, லவ் மேரேஜ் இல்லைங்கிறது ஒன்று. இது வரைக்கும் பேசினதே 3 பொய். இந்த வெறும் 5 நிமிஷம் நீங்கள் பேசின டைலாக்ல மட்டும். ஸோ இப்போ இது கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்து 2 பேரையும் கூப்பிட்டு சேர்ந்து வாழலாமேங்கும் போது அவங்க முடியவே முடியாதுங்கிறாங்கிறதோட இன்றைக்கி எபிசோட முடிக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.